மேக்கின் டைரக்ஷன் குறித்து லண்டனில் தனியாக கோர்ஸ் முடித்திருக்கிற சஞ்சய் யார்கிட்டையும் உதவி இயக்குநராக வேலை பார்க்காமலேயே என்ட்ரி கொடுக்க இருக்காரு. இதன்படி ஜேசன் சஞ்சய்க்கு லைகா நிறுவனம் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறதாகவும் அதுக்காக பெரிய பட்ஜெட்டையும் ஒதுக்கி இருக்காங்க. லைகா சுபாஷ் கரனும் விஜயின் மனைவி சங்கீதாவும் இலங்கையை சேர்ந்தவருங்கிற காரணத்தினால ஜேசன் சஞ்சய்க்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்து விட்டதாக விமர்சகர்கள் தெரிவித்தாங்க. ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்துக்கான அக்ரிமெண்ட் கையெழுத்தான போட்டோவுடன் கடந்த ஆண்டு அறிவிப்பும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து நிமிடத்தில் இருந்தே இவர் இயக்க போற படத்துக்கு ஹீரோ யார் என்பதுதான் பாலிவுட்டோட பெரிய விவாதமாவே இருந்தது. இதன்படி முதல்ல விஜய் சேதுபதி தான் ஹீரோன்னு சொல்லப்பட்டது. மேலும் அது கேங்ஸ்டர் ஜானர் படம்னு சொல்லப்பட்டது. இதனால இவரோட முதல் படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு காணப்பட்டது. அதுக்கப்புறமா கவின், துருன் விக்ரம் இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஜேசன் சஞ்சய் படத்தோட ஹீரோன்னு சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக பல ஹீரோக்களோட பெயர்களும் அடிபட்டது. இந்த நிலையில தற்போதைய நிலவரப்படி ஜேசன் சஞ்சய் இயக்குற முதல் படத்துக்கு ஹீரோவாக பிரபல மலையாள நடிகர் துல்கர் சல்மான் மீட் ஆகி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்னு பேன் இந்தியா படங்கள்ல நடிச்சிட்டு வராரு துல்கர் சல்மான். இப்பொழுது ஜேசன் சஞ்சய் இயக்குற படத்திலும் இவர் ஹீரோவாக நடிக்க இருக்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல தொடங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது.